எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் நடக்கும். அந்த மக்கள் பிரச்சனைகள பத்தின ஒரு சின்ன நியூஸ் கூட வராது. ஆனா தாவேக்கா சைடுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அத வந்து அவ்வளோ பூமா பெருசா காட்டுவாங்க. ஸோ அப்ப மீடியாவே வந்து மக்கள் பிரச்சனைய அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சா கூட இந்த அரசாங்கம் அவங்கள வந்து விடுறது இல்ல. திமுக, அதிமுக அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோட்ல பார்த்தா எத்தனை பேர் வந்து காக்கி பேண்ட்லயும் ஒயிட் ஷர்ட்லயும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு எலெக்ஷனுமே இல்லாத எழுச்சி இந்த எலெக்ஷன்ல நடந்துருக்கு. இது அவங்களால ஜீர்ணிக்க முடியாதப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ் மூலமா மக்களோட மைண்ட் செட்டை ட்ரிகர் பண்றாங்க. ஸ்டேட் நீதிபதி வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. 2026 தேர்தல் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 வயசுல ஒரு குழந்தை சைக்கிள் கேட்குதுன்னா அந்த குழந்தைக்கு எப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும். அடம்பிடிக்கிற குழந்தை எப்படி சமாதானப்படுத்தணும்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். இது என்னமோ புதுசா இன்னைக்கு வந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை குழந்தைகள் ரேப் பண்ணப்பட்டது? 2.5 வயசு குழந்தை வந்து கற்பழிக்கப்பட்டது. என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வந்து கற்பழிக்கப்பட்டாங்க? எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல கஞ்சா வியாபாரம் நடந்துச்சு? இதுக்கெல்லாம் என் குழந்தைங்க வேற முன்னாடி வரல. திமுக 2021 இவ்வளவு பெரிய மேசிவ் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது காரணம் திமுக மேல இருக்க நம்பிக்கை கிடையாது. பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருந்துச்சு. திமுக அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா எப்படி யூஸ் பண்ணிருங்க? மக்களை கேவலமா பேசுறது, மக்களை அடிக்கிறது, குழந்தைகள் அடிக்கிறது. விஜயன் அதான் தெளிவா சொல்லிட்டாரு. பாஜக மற்றும் பலர், பாஜக கூடயும் சரி திமுக கூடயும் சரி எக்காரத்தை கொண்டு கூட்டணி இல்லைங்கிறதா விஜயன் தெளிவுபடுத்தினார். அப்ப ஏடிஎம்கே கூட போற மாதிரி இருந்தாலும் அங்க முதல்வர் விஜயனாவா தான் இருக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் எக்ஸிட் போல் ரிசல்ட் வருது. எக்ஸிட் போல்னாலே ஆக்சுவலாக எல்லாருக்கும் 80% சாதகமாக தான் இருக்கும். அந்த எக்ஸிட் போல் என்ன ரிசல்ட் சொல்லுதோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. எக்ஸிட் போல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத நீங்களே வந்து பாதி விஷயத்த சொல்லிட்டீங்க. 80% அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிட் போல்ஸ் வந்து நமக்கு எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த போலிங் டே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days to 1 month வந்து அந்த பேலட் ஓட்டிங் பேலன்ஸ் எல்லாம் வந்து செக்யூர் பண்ணி ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கவுண்டிங் டே அன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்ஸாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு 14 டேபிள் போட்டு டேபிளுக்கு ஒரு அந்த கவுண்டிங் ரூமில் ஒரு 20 ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. அப்போ அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் அறிவிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகைகளாட்டும் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து ஸோ இது மக்களுக்கு இது ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சொல்லப்போனால் ஒரு கருத்து கணிப்பு தான் முன்கூட்டியே. ஓகே, ஓட்டு போட்டு வர அந்த போலிங் முடிச்சுட்டு வர மக்கள்கிட்ட அந்த ஸ்பாட்டில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரியான டேட்டாஸ் நம்ம கொடுக்குதோ இதுதான் வந்து மெஜாரிட்டியான ரிசல்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதா நடக்கும். ஆனால் இது 26 இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஆப்போசிட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆளும் கட்சியான திமுக கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம். ஏன்னா எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் நடக்கும். அந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றின ஒரு சின்ன நியூஸ் கூட வராது. ஆனால் தாவேக்கா சைடில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து அவ்வளோ பூமா பெருசாக காட்டுவாங்க. ஸோ அப்போ மீடியாவே வந்து மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த அரசாங்கம் அவங்கள வந்து விடுறதில்ல. மீடியாக்களோட கைகள் கட்டப்பட்டதாக தான் வந்து நம்ம கடந்த 4 வருடங்களாகவே பார்த்தோம். அப்படி இருக்கப்ப இன்றைக்கி இந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, மேக்சிமம் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக தான் வரதுக்கு வாய்ப்பு. ஸோ இது வந்து ஆனால் மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல களத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இது திமுக, அதிமுக அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போடல அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் அன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோட்ல பார்த்தா எத்தனை பேர் வந்து காக்கி பேண்ட்லயும் ஒயிட் ஷர்ட்லயும் வந்தாங்க அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றுல புளி கிடைக்கிற விதமாயிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவங்களால அதை ஜீர்ணிச்சிக்க முடியுது. ஸோ எந்த ஒரு எலெக்ஷனுமே இல்லாத எழுச்சி இந்த எலெக்ஷனில் நடந்திருக்கு. ஸோ இது அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியாதப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ் மூலமாக மக்களோட மைண்ட் செட்டை ட்ரிகர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து நடத்தும். ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய முன்னணி மீடியாஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லை ஓட்டே போகலை, பர்சன்டேஜ் எல்லாம் சும்மா பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்கு, ஓட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது, லாஸ்ட் டைமோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தவறான டேட்டாஸ் அதை அவங்க தெரியாமல் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட மக்கள் மைண்ட் செட்டில் வந்து அப்படியெல்லாம் ஒரு விஜயோட வேவெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குற வேலையில் திமுக ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். இதில் மாற்று கருத்தில். ஆனால் உண்மையான ரிசல்ட் என்னங்கிறது இந்த எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி 80% அந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட் தான் வந்து ஃபைனல் டே ரிசல்ட்டாகவும் இருக்கும் மெஜாரிட்டி. ஆனால் இந்த இடம் அது மாறும். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு உருவாயிருக்கு இந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல பற்றி மற்ற மூத்த பத்திரிகையாளர்களும் சரி மற்ற மூத்த சேனல்களும் சரி விஜய் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு 8% தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம்
25% விஜய் வாக்கு பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இந்த எக்ஸிட் போல் ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னா, சப்போஸ் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா அது கம்பல்சரி ஆட்சி அமைக்க முடியுமா? எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்ல கம்பல்சரி முடியுங்க. இது அதான் சொன்னேனே, இது திமுக, அதிமுக 2 பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இத தெரிஞ்சுட்டு இது ஜீரணிச்சுக்க முடியாதனால தான் இவங்க இன்னைக்கு என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஓகே. எவ்வளோ விஷயத்த வந்து குழந்தை இப்ப பார்த்துருக்கலாம். ஆமா. குழந்தைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களால இவங்க வீட்டுக்குள்ளேயே மாற்ற முடியல. நீங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இல்ல வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவங்க வீட்லயே அவங்களால டிஎம்கே ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்க குழந்தைய வந்து விஜயன் அமைச்சிருக்க மேல வச்சிருக்க அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எங்க மாமாக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். இது நிஜமாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். என்ன திமுக காரர் நீங்க அப்படி என்ன பண்றது, என் பேத்தி கேட்டா நான் பொய்யா சொல்ல முடியும், குழந்தை ஏமாந்து போயிடாது, நான் போட்டு வந்துட்டேன், இவங்களுக்கு போய் இத்தனை வருஷமா போட்டாச்சு, பரவாயில்ல போனா போய் போதும் அப்படின்னு திமுக மட்டும் இல்லை அதிமுக சைட்ல இது நடந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இவங்களால இதை ஜீர்ணிச்சுக்க முடியல. அப்போ ஒரு கட்டமைப்பை நம்ம கொண்டு வரணும், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து இது நடக்கல அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. ஆக்சுவலாக நீங்கள் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ற கேள்விக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ முடிஞ்சு போன ஒரு ரிட்டையர்டு நீதிபதி வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. குழந்தைகள் 2026 தேர்தல் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து குழந்தைகள் மத்தியில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ங்கிற பேரில் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகளை தூண்டி விடுற வேலை. நம்ம குழந்தைகளோட மைண்ட் செட் தெரியும். ஏங்க ஒரு கல்யாணம் மூச்சு குழந்தை பெற்று பிள்ளை வளர்க்குறவங்களுக்கு தெரியாதா தான் பிள்ளை எப்படி வளர்க்கணுன்ட்டு, அடம்பிடிக்கிற பிள்ளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியாதா? ஒரு பையன் 14 வயசுல எனக்கு பைக் வேணும்னு கேட்குறான்னா அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாதா உனக்கு 18 வயசு ஆகலடா, உனக்கு 18 வயசு லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு பைக் வாங்கி தருவேன்னு. 3 வயசுல ஒரு குழந்தை சைக்கிள் கேட்குதுன்னா அந்த குழந்தைக்கு எப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும். அடம்பிடிக்கிற குழந்தை எப்படி சமாதானப்படுத்தணும்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். இது தெரியாம யாரும் புள்ள வளர்க்கப்படுறது கிடையாது. இவங்க என்னமோ புதுசா இன்னைக்கு வந்து பொங்கிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை குழந்தைகள் ரேப் பண்ணப்பட்டது, 2.5 வயசு குழந்தை வந்து கற்பழிக்கப்பட்டது. என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வந்து கற்பழிக்கப்பட்டாங்க, எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல கஞ்சா வியாபாரம் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் என் குழந்தை வேற முன்னாடி வரல. அப்ப இதெல்லாம் வந்து குழந்தை மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தாது, இதெல்லாம் வந்து குழந்தை மனசுல தப்பான விஷயங்களை விதைக்காது. இந்த ரிட்டைன் நீதிபதி எல்லாம் எங்க இருந்தாலும் தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த திமுக காரங்களாம் அந்த பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா வந்து நல்லவங்களா இருப்பாங்க. திமுக காரங்க நல்லவனா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. டக்குன்னு இந்த புத்துலேருந்து ஈசல் வந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேசுவாங்க. இன்டெலெக்சுவலுவாங்க, இப்போ நாங்கள் தான் வந்து ப்ரோக்ரஸிவான பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, ஆனால் ஓட்டு காசு கொடுப்பாங்க. இது 50 வருஷம். இப்போ இந்த குழந்தைகளை பற்றி இந்த நேற்று ரிட்டைன் நீதிபதி பேசினதெல்லாம் இது வந்து உண்மையிலேயே அக்கறையில் பேசுனதுன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இது நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அது நடக்காமல் இருக்கிறத எப்படி நடத்துறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்த நிகழ்த்துறது, அந்த ஒரு கட்டமைப்பை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. இது நிறைய பேர் பாக்குறீங்க, கேட்கலாம், ஏன்டா குழந்தைகளை யாராவது சாகும்னு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. திமுக காரன் நினைப்பான். ஏன்னா அவ்வளோ கேடு கட்டவங்க தான் அவங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கோம் பாபநாச தொகுதியில மாற்று கட்சின்றது தான். எங்க கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நிறைய எங்க தலைவரை பத்தி ரொம்ப கேவலமா விமர்சிக்கிறோம். அதை எல்லாத்தையும் நாங்க கடந்து ஒரு பெண்ணா நம்ம கை வைக்கிறத நம்ம தப்புன்னு சொல்றோம். ஆனா ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றுல சிசு இருக்கிற குழந்தை எட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த தாயும் செய்யும் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. இதுதான் திமுக காரங்க, இதுதான் திமுகவோட உண்மையான ஃபேஸ். 2021 நம்ம நிறைய பேர் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு திமுக ஓட்டு போட்டாங்க. திமுக 2021 இவ்வளவு பெரிய மேசிவ் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது காரணம் திமுக மேல இருக்கு நம்பிக்கை கிடையாது. பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள் இருந்துச்சு. அதுதான் அந்த ஓட்ஸை தான் கல்டிவேட் பண்ணாங்க. திமுக அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, மக்களை கேவலமா பேசுறது, மக்களை அடிக்கிறது, குழந்தைகள் அடிக்கிறது. நேற்று தர்மபுரி இல்லைங்க, பள்ளிசவர் வந்து 3 வயசு குழந்தை இன்னைக்கு படுகாயம் அடைந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நேற்று நடந்திருக்கு. இதுதான் திமுகவோட லட்சணம். இப்போ இப்படி இருக்கிற திமுக குழந்தைகளோட உயிர் மேல ஒரு இது வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அந்த அக்கறை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இது நடக்கணும். இது மூலமா தாவேக்காவ எப்படி முடக்கிறது, இதுக்கான ஒரு ப்ரொபகண்டா போட்டு தான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட வெளிப்பாடு தான் நேற்று அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் பேசுனதெல்லாம். இதுல முழுக்க அவேர்னஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இது நடக்கணும், எங்க இதை பத்தி பேசாம விட்டுட்டோம்னா நடக்காம போயிடும் அப்படிங்கிறனால அதை பேசுறாங்க. நீங்க குழந்தைகிட்ட போயிட்டு அந்த டிராவில் வந்து சும்மா திறந்து பார்க்குறோம் சொன்னாதான் போய் திறந்து பார்க்கும். அது வரைக்கும் அந்த குழந்தை அதை பற்றி யோசிக்க அது பாட்டு ஜாலியாக விளையாண்டு அது பாட்டுக்கு போயிடும். இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கும், காலையில அந்த விஷயத்தை கேட்கும், அடம் பிடிக்கும், ஒரு மணி நேரம் அந்த விஷயத்தையும் அந்த குழந்தை மறந்துடும். அடுத்த வேலையை விளையாண்டு போயிடும். அதுகிட்ட போய் நீ இந்த விஷயம் கேட்டால் இதை நான் உனக்கு கொடுக்கலன்னு இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன யோசிக்கும்? அப்போ இதை பண்ணுனா நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்.
ஓகே. அந்த அந்த ஒரு வன்மத்தை குழந்தை மனசுல விதைக்கிற வேலையா இந்த 2 நாளா அந்த திமுக ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரிட்டையர் நீதிபதி அறிக்கையில இவர் கடந்த காலங்கள்லயும் பார்த்திருக்கோம். இவர் கரூர் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இவருக்கு வந்து கோர்ட் வந்து என்ன மாதிரியான கொட்டு வச்சு அனுப்பிச்சது அப்படின்னு. நீங்க நீதிபதியா இல்ல கருத்து சொல்ற அரசியல் விமர்சகரான்னு சொல்லிட்டு. அப்ப நீதிபதினா நீதிபதி வேலையை மட்டும் பாருங்க. நீங்க கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க, கருத்து சொல்றீங்க 1000 பேர் இருக்கான். திமுகவோட கொத்தடிமையா இருந்துட்டு அரசியல் விமர்சகருங்கிற பேர்ல அந்த டேக்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ உண்மையிலேயே நீ அவேர்னஸ் பண்ணா இதை இப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. உயிர் முக்கியம், சூசைட் பண்ணிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வெற்றியும் தோல்வியும் சகஜம், அடுத்த தேர்தலில் பார்க்கலாம், இன்னும் வந்து நீங்க வேலை செய்யணும், இன்னும் வந்து அரசியல இப்படி சொல்றது அவேர்னஸ். நீங்க அதை விட்டு போயிட்டு தோத்துட்டா செத்து போயிடாது அப்படின்னு சொல்றது அவேர்னஸ். இது வந்து வன்மம். இதை வந்து நீங்க குழந்தைகளை ட்ரிகர் பண்ற வேலை. இது வந்து ஒவ்வொரு மீடியா பர்சன்ஸுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இதை குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறதுல நமக்கு கடமை இருக்கு. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் மீது ஒரு இன்னொரு, அதாவது கரூர் துயர் சம்பவத்துக்கு மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே குழந்தைகளை ட்ரிகர் பண்ணி விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுன்றதுக்காகவே அல்லது விஜய் மீது ஒரு அவதூறு பரப்பணும்னு திமுக திட்டமிட்டு இது செய்துன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்களுக்கு 2 விஷயம். அவங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னு தெரிஞ்சிருச்சுங்க. மெஜாரிட்டி டிவி கேக்கு தான் பார்த்தோம். அதான் சொன்னாலே அவங்க வீட்டில் கூட அவங்களால ஓட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியல. டிஎம்கே கன்வெர்ட் பண்ண முடியாத அந்த ஒரு விரக்தி தான் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. இவங்க 2 ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து கவுண்டிங் டே அன்னைக்கு, அந்த ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு அங்கே பிரச்சனை பண்ணி அங்கே இருக்க மிஷின்ஸ் எல்லாம் உடச்சி அங்கே இருக்கிற தாவே பசங்களை அடிச்சு அந்த கவுண்டிங் ரிசல்ட் வர விடாமல் பண்ணணும். இதை தாண்டி ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம அது டிஎம்கே ஃபேவராக வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே தாவேக்க செயல்படக்கூடாது. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இவங்களோட பேஸ்மெண்ட்டையும் ஆட்டி பார்த்துட்டாங்க தாவேக்கா. புது கட்சி, 2 வருஷத்துக்கு கட்சி, இளைஞர்கள் புதுசாக அரசியலுக்குள்ள வராங்க, தற்கொலை கூட்டம் இப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு தூள் கிளப்பிட்டாங்க பசங்க. பூத்தில் உங்களால மாவட்ட செயலாளர் போட முடியுமா, பூத் ஏஜென்ட் போட முடியுமா, எங்க கட்டமைப்பு தெரியுமா, 75 வருஷம் 55 வருஷம் நாங்க இந்த 75 வருஷம் 55 வருஷம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டத்தோட இங்க ஒருத்தன் காசு கையிலேருந்து போட்டு வந்து பூத் ஏஜென்டா உட்காரோம். ஃபாரின்ல 1.5 லட்சம் ரூபாய் டிக்கெட் போட்டு வந்து இங்க ஓட்டு போட வரான். இதெல்லாம் கடந்த காலத்துக்கு எப்பவுமே நடக்கல. அப்போ திமுக மொத்த பேஸ்மெண்ட்டுமே ஆடிருச்சு. இது என்ன, இதோட நம்ம காலியாயிருவோம் போல அப்படின்னு. இதுக்கு மேல தாவேக்கா வளர விடுறது நமக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட திமுக இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. அதுதான் நான் சொன்ன மாதிரி பூத்தில் ஒன்று கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணி ரிசல்ட் வர விடாமல் பண்ணுறது. அதை வந்து ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி அவங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட்டை வர வைக்கிறது. அப்படி அவங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா விஜய் வந்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து இத்தனை குழந்தைய செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும். இந்த ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இதுக்கு மேலே தாவேக்கா இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதுக்கான பிளான்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த 2 நாளாக மீடியாஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த அஜெண்டாவை நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸிட் போல் வந்துச்சு ப்ரோ. எக்ஸிட் போல் இன்னைக்கு ஈவினிங் கொடுக்குறாங்க. இது வந்து திமுகவோ இல்லை அதிமுக சாதகமாக போதோ இல்லையான்னு தெரியல. ஆனால் விஜய் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுது. இதில் தொங்கு சட்டசபை வருது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திமுக பக்கம் போவாரா அல்லது அதிமுக பக்கம் போவாரா? இல்லை, இது வந்து இந்த மாதிரி கடந்த தேர்தல்களில் நடந்திருக்கு. ஸோ இது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் விஜயண்ணா வந்து திமுக பக்கம் போவாரா அதிமுக பக்கம் போவாராங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு விஜயண்ணா வந்து திமுகவையும் எதிர்க்கிறாரு, பாஜகவையும் முழுமையாக எதிர்க்கிறாரு. பாஜக மற்றும் பலர் கட்சின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் அவர் மறைமுகமாக சொல்லிட்டாரு. ஏன் மறைமுகமாக சொல்றாருன்னா அந்த கட்சி களத்தில் இல்லை, அதனால அவங்களை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால பாஜக மற்றும் பலர்னு சொல்லிடுறாரு. பாஜகன்னு வந்துட்டாலே உள்ள வந்துருக்கு. இன்னைக்கு திமுக வந்து ஒரு அரசியலை கையில் எடுத்து அதில் தான் வெற்றி கண்டுச்சு. அது என்னன்னா பாஜக எதிர்ப்பு. ஆனால் பாஜக கூட இவங்க கூட்டணி வச்சாங்கன்னு கேட்டால் முதல்ல ஒரு கட்சி திமுக கூட கூட்டணி, பாஜக கூட கூட்டணி வச்சுன்னா அது திமுக தான் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக சரிங்களா? அதனால வந்து இவங்க அந்த பாஜக எதிர்ப்பவே என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாயத்தை தான் வந்து விஜயண்ணா மேலே பூசம்னு நினைச்சாங்க. ஆனால் விஜயண்ணா அதையும் பிரேக் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் பாஜக கூட்டணி கிடையாது, மதவாத கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு தீர்மானம் போட்ட ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான். சேலத்தில் பண்ணாங்க, தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாங்க. ஸோ இதை திமுக கூட பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலங்களில் பாஜக கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சும் நான் தாராளமாக வைப்பாங்க. மேபி 2026 கூட அது நடக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தொங்கு சட்டசபை வந்துச்சு அப்படின்னா மெஜாரிட்டி காட்டணும். யார் மெஜாரிட்டி காட்டுறாங்களோ அவங்க சைடு தான் சிஎம் ஆக போகிறாங்க. ஸோ அப்போ விஜய் அவர்கள் கூட விஜய் போயிட்டு ஏடிஎம்கே கூட சேருவாரா இல்லை டிஎம்கே கூட சேருவாங்கிறத தாண்டி இந்த பாஜகவும் டிஎம்கேவும் சேர்ந்தா இங்கே வந்து டிஎம்கே ஆட்சி அமைக்க முடியுமா? இந்த ஆஸ்பெக்ட்ஸை யாருமே யோசிக்கலைங்கிறது இல்லை. இது வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஏடிஎம்கே கழட்டி விட்டு பிஜேபி
வந்து அவங்க சைடில் இருக்க எம்எல்ஏஸை கொண்டு வந்து டிஎம்கே கூட வச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி காண்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா அதிகமாக இருக்கும் இல்லையா. இவர் போயிட்டு பிஜேபி கூட போவார். இவர் வந்து பாருங்க ஒரு 80 சீட் வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிரும், என்டிஏ வந்து ஜெயிச்சிரும். விஜய் வந்து ஒரு 40 சீட்டு ஜெயிப்பாரு. அப்போ இந்த 40 சீட் அங்கே போயிட்டு மெஜாரிட்டி காட்டி ஏடிஎம்கே டிவிக்கு அலைன்ஸ் வந்து உருவாகும். இப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து திமுக கட்டமைக்கிறது தான். இது என்னன்னா திருப்பியும் வந்து பாருங்க நாங்கள் சொன்ன மாதிரியே பிஜேபி கூட போயிட்டாரு, நாங்கள் மட்டும்தான் பிஜேபி எதுக்கிறதுக்கான ஒரு ஆளு அப்படின்னு திமுக காட்டுறதுக்கான வேலை. ஆனால் இது அப்படியே மாறும். சப்போஸ் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பிஜேபி சைடில் சப்போஸ் எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏஸோட மெஜாரிட்டி காட்டுறக்கா இது வந்து அப்படியே டிஎம்கே பக்கம் போகும். அப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கூட்டணி வச்சாலும் நாங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கோம், இந்த கண்டிஷன்ஸ்க்கான பாஜக ஒத்துக்கிட்டாங்க, அதனால நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து பாஜக திமுக கூட்டணி போறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒருபடி மேலே போய் திமுக அதிமுக கூட்டணி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது கூட நடந்துரும் இல்லையா, இது நடக்கவே நடக்காது. ஓகே, பாஜக எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் இப்படி போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க. சப்போஸ் அப்படி போயிட்டா விஜய்க்கு அது ஃபேவர் தானே, ஏன்னா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போது சுலபமாக விஜயும் எடப்பாடி அவர்களும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியுமில்ல. அது என்ன நடக்கலாம், மேபி நடக்கலாம். அதான் நம்ம விஜயன் அதான் தெளிவாக சொல்லிட்டாரு, பாஜக மற்றும் பலர், பாஜக கூடயும் சரி திமுக கூடயும் சரி எக்காரந்து கொண்டு கூட்டணி இல்லைங்கிறதா விஜயன் நான் தெளிவுபடுத்தினார். அப்போ ஏடிஎம்கே கூட போகிற மாதிரி இருந்தாலும் அங்கே முதல்வர் விஜயனாவாக தான் இருப்பார். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மேபி நடக்கலாம். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு ரோட்டில் இறங்கி இவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணிட்டு அவ்வளோ சோர்சஸ் அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு வேலை. அவர் நினச்சிருந்தா விஜயனா நினச்சிருந்தா ஜாலியாக போயிட்டு எங்காவது ஒரு தீபை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு இன்னும் 3 தலைமுறை சம்பாதிக்கிற அளவுக்கு சொத்து இருக்குது. எல்லாமே அவர் இதுலேயே கொடுத்துட்டாரு, அஃபிடேவிட்லேயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்படி வச்சுட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒன்றுமே என்னன்னே தெரியாது அவனுக்குலாம் அரசியல். அவன்லாம் வந்து இன்னைக்கு உட்காந்துட்டு விஜயனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கன்னு அவருக்கு அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கிக்கோங்கிறது அவருக்கு ஒரே ஒரு விஷயம், இங்கே மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த நல்லதை திமுக செய்யும்னு எதிர்பார்த்தாரு விஜயனா முதல் கொண்டு. அதை வந்து அதவனா கூட அட்ரஸ் பண்ணாரு. ஸோ 2021 சைக்கிளில் வந்து விஜயனை யாருக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார், ஒரு மறைமுக பிரச்சாரத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படிங்கிறது. ஆனால் அதை பண்ணல அப்படிங்கிறப்ப இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க, நான் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜயனை எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல விஜயனை உட்கார்றதா யோசிப்பார் இல்லையா. இவ்வளோ ஒரு கட்டமைப்பை பெருசாக உருவாக்கி 2 வருஷத்துல இவ்வளோ குற்றச்சாட்டுகளை தாண்டி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கட்சி இவ்வளோ தூரம் கொண்டாந்து வச்சு வேற ஒருத்தர் கொண்டாந்து முதல்வர் வைக்கிறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். இதை வந்து தாவேகா நிர்வாகிகளும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே தாவேகா வந்து தொங்கலாட்சியில் கூட்டணி போகிற மாதிரி இருந்தால் விஜயன் முதல்வர் ஆகும் பட்சத்தில் அது அக்செப்டபிள். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் முரண்பாடாக இருக்குது. ஏன்னா 50 வருட கால திராவிட கட்சி அதிமுக, அது வந்து 2 வருடத்தில் ஆரம்பித்த புதிய கட்சியான தாவேகாவுக்கு முதல்வர் பதவியை கொடுப்பாங்களா? ஏன்னா இருக்குல்ல, ஆக்சுவலாக சீட்டை பேஸ் பண்ணி தான் சீட்டை வந்து உறுதிப்படுத்தப்படுது. விஜய்க்கு குறைந்தபட்ச மெஜாரிட்டி கிடைச்சா கூட அது அவருக்கு ப்ளஸ் தான். ஆக்சுவலாக இதனால் அவருக்கு வந்து முதல்வர் பதவியை கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி யோசிப்பாரா? அவர் யோசிக்கலன்னா லாஸ் அவருக்கு தான். ஏன்னா இங்கே மெஜாரிட்டியே காட்ட முடியல அப்படின்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு திருப்பி ரீஎலெக்ஷன் நடக்கும். அப்போ திருப்பி மக்களுக்கு வந்து இந்த இடம் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. நம்ம இங்கே சென்னையிலேருந்து போன கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நடந்த பிரச்சனை பார்த்துருப்போம், கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் நடந்த பிரச்சனை, இது எல்லாமே பார்த்துருப்போம். யாருக்குமே பஸ் கிடைக்காம இவங்களுக்கான வாக்கு செலுத்துறதுக்கான அந்த உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நபர்கள் இங்கே மாற்ற நபர்கள் போய் வாக்கு செலுத்தியிருந்தாங்கன்னா தாராளமாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டிங் பர்சன்ட் 95 மேலே போயிருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது அப்போ 95% மேலே போகும் அப்படின்னு. ஆனால் இவங்களெல்லாம் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட வைக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அடுத்த எலெக்ஷன் வரையில் இந்த ஸ்ட்ராட்டஜி திருப்பி அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. திருப்பி இதே மக்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஓட்டு போட வருவாங்கன்னா கண்டிப்பாக விஜயனாக்கா ஓட்டு போட வருவாங்க. இன்னும் 4 டைம் அவங்க செலவு பண்ணி வரதுனால வருவாங்க. ஸோ அதை வந்து அதை எடுத்துக்கிற இடத்துல அதிமுக தான் யோசிக்கணும், இது நமக்கு வேணுமா வேண்டாமான்ட்டு. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் துணை முதல்வராது வேணும் அப்படின்னா நீங்கள் விஜயனா முதல்வர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பிஜேபி கழட்டி விட்டு தான் ஆகணும். அது நடந்தால் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நான் 50 வருஷ கட்சி அப்படி இப்படின்னா 50 வருஷம் கட்சியுமா நீங்கள் வந்து பேருக்கு தான் 50 வருஷம், மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு கொள்கைப்படுத்திருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா பேர் அவ்வளோதான். நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக வச்சுக்கலாம், ப்ராக்டிக்கலாக அது நடக்கலை. ப்ராக்டிக்கலாக வெறும் வந்து ஒரு 5 to 10% தான் அவங்களோட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா விஜயனாக்கு ஒரு லாஸும் கிடையாது. திருப்பி அவர் எடுத்த ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருப்பார். இன்னும் வந்து எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியும்னாலும் அவர் விஜயனை வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு அது மேட்டரே கிடையாது. திருப்பி ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, நீங்கள் சொன்னதில் இருந்து நான் கேட்குறேன். ஏன்னா இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொன்னாங்க.
பண்ணுறாங்க. இது வந்து அதிமுக ஒரு கூடுதல் பலத்தை தான் கொடுத்துருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிராமப்புறங்களும் இருக்கட்டும், மெட்ரோபாலிஸ் சிட்டிக்கு அல்லாத ஒரு சில பகுதிகள் இருக்கட்டும், திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் எல்லாமே தாவேக பக்கம் போயிடுச்சு. ஆனால் அதிமுக ஓட்டுகள் எல்லாமே அதிமுக பக்கம் வந்துடுச்சு. இதனால் இவங்க 2 பேர் சண்டையில் அதிமுக தான் இதில் பலம் அப்படின்ற மாதிரி கிராமப்புறங்கள்லையும் ஒரு சில கருத்து கணிப்புலையும் எல்லாருமே சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து எல்லா எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஓட்டர்ஸை வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. அந்த 10% பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிஎம்கே மொத்தமாக கன்வெர்ட் ஆயிருக்கும், இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகும். ஆனால் இன்னைக்கு விஜய் அண்ணா வரையிலேயே அவருக்குன்னு தனியாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது போக ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து விஜய் அண்ணாக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களான்னா கிடையாது. ஸோ மேபி அதில் ஒரு 10 லட்சம் பேர் மிஸ் ஆகலாம், பேலன்ஸ் இருக்க ஓட்டர்ஸ் அப்படியே வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 25% வந்து ஷோர் ஷாட்டாக விஜய் அண்ணாக்கு ஆர்கானிக்கான ஓட் பேங்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இவர்கள் பிரச்சாரம், ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்க வேட்பாளர்கள் எடுத்த பிரச்சாரம், தொகுதிக்கான வாக்குறுதிகள், அந்த தொகுதியோட கட்டமைப்பு. உதாரணத்துக்கு திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல வேட்பாளரும் சரி, அந்த மாவட்ட செயலாளரும் சரி, வேட்பாளர் விஜயன் அறிவிச்சார், மாவட்ட செயலாளர் அந்த கட்டமைப்பை உருவாக்குனார். இப்போ திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கலைஞரோட தொகுதி. ஸோ அப்படிப்பட்ட தொகுதியில் அங்கே ஏடிஎம்கேனால ஜெயிக்கவே முடியல. ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாகி விஜயண்ணா போகையில் விவசாயிகளோட பிரச்சனையை அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. விவசாயிகள் நேரடியாக விஜயண்ணாட்ட வந்து பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த விவசாயிகள்லாம் யார் அப்படின்னா, அந்த விவசாயிகள்லாம் பெரும்பாலும் ஏடிஎம்கே சைடில் இருந்தீங்க. அந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து விஜயண்ணா அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறப்போ, அந்த கேண்டிடேட்ஸ் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறப்போ ஏடிஎம்கே ஓட்ஸும் அப்படியே டைரெக்டாக இங்கே வருது. இது நிறையா இடங்கள்ல நீங்கள் சொல்கிற மாதிரி கிராம பகுதிகளில் நான் நிறைய கிராம பகுதிகளில் பேசியிருக்கேன். ஸோ எங்கள் ரிலேஷன்ஸுமே நிறைய பேர், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி இந்த பகுதியிலலாம் இருக்க கிராம விவசாயிகள் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கல, ஏடிஎம்கே காரில் ஏடிஎம்கே கொடியோட போகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தடவை தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையுமே நாங்கள் தாவேக்கு ஓட்டு போட சொன்னோம், ஒரு தடவை ஒரு மாற்றம் வரட்டும், இந்த இவ்வளோ 60 வருஷமாக நம்ம மாற்றி மாற்றி பார்த்தாச்சு அப்படின்னு ஏடிஎம்கே கொடியோடு இருக்கிற ஆளுங்க தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ விஜய் அண்ணாவோட அலை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நார்மலாக வந்து எல்லா எலெக்ஷன்லையுமே ஒரு விஷயம் நடக்குன்றது, நீங்கள் வந்து இந்த காலகாலமாக போட்ட ஓட்டுகள், இந்த பாரம்பரிய ஓட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டிங் மிஷின் போய் அவங்க மைண்ட் செட்டில் வந்து வேறு யாராவது ஓட்டு போடலாம்னு நினைப்பாங்க. அங்கே போய் நின்னா அவங்களுக்கு அந்த ரெட்டையிலையும் உதயசூரியன் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும். ஆனால் ஏன் வந்து இந்த நான் சொன்னேன்னா இந்த எலெக்ஷன் கணிக்க முடியாத, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனாக இருக்குது அப்படின்னா, அந்த ஓட்டர்ஸ் எல்லாருமே இப்போ சொல்கிறது என்னன்னா, நாங்கள் காலகாலமாக இவங்களுக்கு தான் போட்டோம், அங்கே போனதுக்கப்புறம் என்னன்னு தெரில, இந்த இடம் ஒரு மாற்றம் மாற்றி அமுத்துவோம்னு சொல்லிட்டு விசிலுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. என்னதான் வந்து மக்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணல, உங்களுக்கு தான் ஓட்டுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, சூட வச்சு கூட சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அங்கே பேலட் முன்னாடி போனேன்னா, எப்போ உங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு போனேன், ஒரு பதட்டத்தில் நான் போய் ரெட்டையிலுக்கு போட்டேன், உதயசூரியனுக்கு போட்டேங்க. ஆனால் இது அப்படியே இந்த இடம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் ரெட்டையிலுக்கு தான் போடலான்ட்டு போனேன், ஆனால் வந்து நான் தாவேக்காக்கு போட்டேன், உதயசூரியனுக்கு போடலான்னு போனேன், நான் தாவேக்காக்கு போட்டேன் அப்படின்னு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் காங்கிரஸோட ஓட்ஸ் இது வந்து 90% தாவேக்கா சைடில் தான் வருது. இப்படி இருக்கையில இங்கோட பெர்சன்டேஜை பாருங்க, தாவேக்கோட பலம் இங்கே எந்தெந்த சைட்லேருந்து பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, கூடுதல் பலங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கு. தாவேக்கோட நார்மலான விஜய் அண்ணாவோட அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு, தாவேக்காவோடைய கட்சியோட ஓட்டு, அது போக அங்கே அவங்க லோக்கலில் கொடுக்குற கேண்டிடேட்ஸ் கொடுக்குற அந்த லோக்கல் தொகுதிக்கான என்னோட தொகுதி என்னோட பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த வேட்பாளர் தனியாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே லோக்கலில் இருக்க பிரச்சனை அட்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த லோக்கல் பீப்புளோட ஓட்ஸ். ப்ளஸ் இந்த திமுக அதிமுகலேருந்து இவ்வளோ நாள் இவங்களுக்கே போட்டோம், இந்த இடம் மாற்றி போடுவோம்னு சொல்லி கன்வெர்ட் ஆன ஓட்ஸ். அப்போ எவ்வளோ தான் அந்த பெர்சன்டேஜ் வந்து அந்த வலு வந்து கூடிக்கிட்டே போகுது. இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஒரு டம்ளரில் கொண்டு தண்ணி ஊற்றுருக்கும், 5 பேர் வந்து 5 டம்ளரில் தண்ணி ஊற்றுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே நடந்திருக்கு தாவேக்காக்கு இன்னைக்கு. ஸோ இதுதான் வந்து திமுகனால ஜீரணிச்சிக்கவே முடியல. இது எப்படி நடந்துச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதை பிரேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு தெரியல. எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ண. ஏன் தொகுதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 2026 தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு திருவாரூரில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். 1 லட்சம் வாக்குகள் பக்கம் வாங்கியிருந்தாங்க போன எலெக்ஷன். இந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக திமுக 1 லட்சம் வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படியே குறையும். அதே தான் ஏடிஎம்கே போன டைம் ஒரு 60-70 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் குறையும். அப்போ ரெண்டுமே குறைஞ்சு ஒரே இடத்துல போய் அது இதாகுது. அதிமுக திமுக ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கா பக்கம் போகுது. 2 பக்கத்துல இருந்து ஒரு வாக்குகள் எடுக்கிறாப்ல. இன்னொன்று வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது ஒருத்தரோட ஓட்டுங்கிறது திமுக காணது அப்படின்னு எழுதி வச்ச சொத்து கிடையாது. அதை பிரிக்கிறதுன்னு சொல்றது அது அவங்களோட உரிமை. அவங்க மக்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதை பிரிக்கிறதுன்னு சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அந்த ஓட்டு எல்லாத்தையுமே அந்த நம்பிக்கையை விஜய் நான் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.